இப்ப ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கிறப்பயோ இல்ல எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலயோ இப்படியான ஒரு வெளிய பிரஸ் மீட்டை வெளியே கொடுத்து 10 நாள் உங்களுக்கு வந்து நான் கெடு விதிக்கிறேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் அது சரியான அணுகுமுறை தானே? ஒரு சீனியர் இப்படியா ஒரு பிரஸ்ல பேசுறது? போட்டி அதிமுகன்னு ஒண்ணு ஜெயலலிதா அம்மா காலத்திலேயே உருவாக்குச்சு. இல்ல கெடு விதிச்சாங்களான்னு? ஆமா, அவங்க வேற பொதுச் செயலரை தேர்ந்தெடுத்தாங்க. வேற பொதுச் செயலரு திருநாவுக்கரசு, முத்துசாமி போன்றவர்களெல்லாம் பொதுச் செயலராக பொறுப்புகளுக்கு தேர்ந்தெடுத்தாங்க. இதெல்லாம் வந்து அரசியல், இதெல்லாம் சகஜமாப்பா. ரெண்டாவது, ஜெயலலிதா அம்மா கூட ஜே என்று அணிகள், அதுல ஜே அணியில நின்று 27% ஓட்டு பெற்று அப்புறம் கட்சியை ஒன்னாக்கி இந்த கட்சிக்காக அவர் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. இந்த கட்சிக்காக அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கிறாரு. திடீர்னு ஒரு ரிசார்ட்ல உட்கார்ந்தோம், உடனே சம்மந்திக்கிட்ட சொன்னோம், நிறைய பட்டுல இறக்கணும், பிடிச்சோம், அது மாதிரி பல மடங்கு சம்பாரிச்சோம். இல்ல இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம் இருக்குன்னு கேட்பாங்க சார். என்ன ஆதாரம்? இதுக்கெல்லாம் நீங்க சொல்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? நான் பட்டுல இறக்குனாங்கன்னு தானே சொன்னேன். அதான் சார், எந்த அடிப்படையில் சொல்றீங்க தெரியலையே, எனக்கும் தெரியல, நீங்க தான் சொல்லணும். இப்ப தெரிய வேண்டியவங்களுக்கு தெரியுமில்ல. பிடிச்சோம், திருப்பி பல மடங்கு எடுத்தோம், திருப்பி மோடிட்டு ஒரு காம்ப்ரமைஸ போட்டோம், 4.5 வருஷம் ஓட்டணும், நல்லா கலெக்ஷன் பண்ணோம், திருப்பி யாரெல்லாம் நம்மளை இந்த பதவிக்கு கொண்டாந்து உட்கார வைக்கிறதுக்கு ஆதரவா இருந்தாங்களோ ஒவ்வொருத்தரா நீக்கிட்டே வந்து நீ அனைமா அடுத்த டார்கெட் வேலுமணியா இருக்கும். சார், நீங்க நல்லா இருக்க குடும்பத்துல நல்லா இருந்த குடும்பத்திலே நீங்க பாருங்களேன், அடுத்த டார்கெட் திண்டுக்கல்ல நடந்த மீட்டிங்ல அவரும் தான் கலந்துகிட்டாரு. ஆமா, அவரு நீக்கிறதுக்கு ஒன்றும் பெரிய அளவுல அவர் ஆதரவு சொல்லல. அவர் சொன்னது வந்து சோகாஸ் நோட்டீஸ் கொடுக்கலான்னு தான் சொன்னார். ஓகே, சோகாஸ் நோட்டீஸ் கொடுக்கலான்னு தான் சொன்னார். இப்ப 6 பேர் போய் தானே சார் பார்த்தாங்க எடப்பாடி அவர்களை, மீதி 5 பேர் மௌனமா இருக்கிறாங்களா? அதான் சொல்றேன், அந்த மிச்ச 5 பேரை ஒவ்வொருத்தரா காலி பண்ணலான்னு முடிவு பண்ணியிருப்பார். அதனாலதான் அடுத்து வேலுமணின்னு சொல்றேன். ஓகே, அடுத்து வேலுமணி, அடுத்து KP முனுசாமி, நத்தம் விஸ்வநாதன். அந்த ஆர்டர் KP முனுசாமி அது கடைசியா வந்து அவரு இந்த கிளைமேக்ஸ்ல ஒரு மறைஞ்சிருந்து ஒரு வில்லன் போடுவான் தெரியுமா, அந்த மாதிரிதான் KP முனுசாமி வந்து செய்வாரு. அடுத்து இப்போ ஏற்கனவே தங்கமணிக்கு அவருக்கும் சங்கடம்னு வந்துருச்சு. ஓகே, அடுத்து அநேகமா வேலுமணி தான்.